வணக்கம். சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கு மாநகர போக்குவரத்து கழகத்தின் முன்னெடுப்பாக சென்னையில் மின்சார பேருந்து சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதற்கட்டமாக 120 புதிய தாழ்த்தள பேருந்துகளை திறந்து வைக்கிறார். குறிப்பாக சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய மாநகர போக்குவரத்து கழகத்தின் மின்சார பேருந்து பணிமனையை திறந்து வைத்து முதற்கட்டமாக 120 புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகள் இயக்கத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த பேருந்துகளை பொறுத்தவரையில் மொத்தமாக முதற்கட்டமாக 120 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு ஒலி அறிவிப்பு பேருந்து, அதே போல பேருந்து நிறுத்தத்தை தெரிந்து கொள்ள வகையில் வழிவகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள், அதே போல சக்கர நாற்காலி ஏற்றுவதற்கான சாய்வு பலகை, அதே போல சீட் பெல்ட் வசதி, இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் நாற்காலிகள் ஆகியவும் இந்த பேருந்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரே நேரத்தில் 32 பேருந்துகளை சார்ஜ் செய்யக்கூடிய வகையில் சார்ஜ் பாயிண்டும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக சார்ஜிங் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இந்த பேருந்துகள் இயங்கக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மொத்தமாக சென்னை பெருநகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் நிலையான நகர்ப்புற சேவைகள் திட்டத்தின் அடிப்படையில் உலக வங்கி மற்றும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பங்களிப்புடன் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 1225 தாழ்த்தள மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அதில் முதற்கட்டமாக 120 பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 625 பேருந்துகளை திறந்து வைக்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து